கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக தேவனுடைய வசனத்தோடு கூட உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் ஆச்சரியமாய் இந்த வருடத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த தேவன், நமக்கு ஆண்டவர் சில வாசல்களை திறந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் 11 மாதங்கள் இந்த வருடம் முழுவதுமாக ஆச்சரியமாய் கர்த்தர் இதுவரைக்கும் பூட்டப்பட்ட எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதத்திற்கென்று சொல்லி நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்து அதன் முதல் பகுதியை இந்த மாதத்திற்கான ஒரு வழிநடத்துதலுக்காக ஒரு வாக்குத்தத்தமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அது மறைவில் வைக்கப்பட்டிருக்கலாம். நான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், செபிக்கிறேன், போராடுகிறேன், ஆண்டவரோடு கூட நான் மன்றாடுகிறேன். ஆனாலும் இன்னமும் பல வருடங்களாக அந்த ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த பல வருடம் அந்த ஆசீர்வாதம் என் கண்களுக்கு மறைக்கப்பட்டே இருக்கிறது. அது அந்தகாரத்தில் இருக்கிறது போல, ஒளிப்பிடத்தில் இருக்கிறது போல, ஒருவேளை ஒரு பயங்கரமான ஒரு இருளுக்குள்ளாக இருக்கிறது போல காணப்படலாம். என் கண்களுக்கு தென்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் எந்த இடத்துல அது இருந்தாலும், எந்த மாதிரியான அந்தகாரத்தில் இருந்தாலும், எந்த மாதிரியான ஒளிப்பிடத்தில் அது இருந்தாலும் அதை நான் எடுத்து உன்னிடத்தில் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அது ஒருவேளை ஒரு பூட்டப்பட்டு காணப்படலாம், ஏதோ ஒரு இடத்துல பூட்டப்பட்டு காணப்படலாம். அந்த பொக்கிஷத்தை போல நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ரொம்பவும் உங்களுக்கு ஏறப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக, அது சாதாரணமான ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு பணமோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு உலகத்தில் மற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆனால் அது உங்களுக்கு ஏறப்பெற்றதாய் காணப்படலாம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் ஒருவேளை பூட்டப்பட்டு அதை எடுக்கக்கூடாதபடிக்கு பிசாசு தடை பண்ணி இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார், அது எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் நான் உனக்கு சொல்லுகிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து, எப்பேற்பட்ட கதவுக்குள்ளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த பொக்கிஷத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் உன் கையில் நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், தாமதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கையில் தட போகிறார். தடையாய் நிற்கிற எல்லா கதவுகளையும், பூட்டப்பட்ட கதவுகளை எல்லாம் உடைத்து எறிய போகிறார். அவர் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தபடினாலே அதை உங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சும்மா சொல்லிட்டு நான் இதை உடைப்பேன், அதை எடுப்பேன், அதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. ஆண்டவர் பாருங்கள், அதை அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறபடினாலே அதை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறார். அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாதபடிக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கிறதா?
இன்றைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை அதை உடைத்து போடும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உள்ளே இருந்தார். அந்த கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு பாறையை வைத்து விட்டார்கள். பெரிய ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லையே யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா தள்ள முடியாது. அந்த கல்லையே யாராலையும் பிரட்டி தள்ள முடியாது. அப்போது அந்த கல்லுக்கு மேலாக முத்திரை போடப்பட்டு, யாரும் அதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி முத்திரை போடப்பட்டு, அங்கே 2 காவல்காரர்களையும் நிப்பாட்டி வைத்து, யாரும் அதை உடைக்கக்கூடாது, யாரும் அதை அந்த கல்லை புரட்டக்கூடாது என்று சொல்லி அங்கே அப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. இயேசு உயிர்த்தெழுந்திடக்கூடாது. ஏன்னா அவர் இருக்கும் பொழுது சொன்னார், நான் உயிரோடு கூட வருவேன், 3ஆவது நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போது பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அன்றைக்கு காலையில், அந்த 3ஆம் நாள் காலையில் அதிகாலையில் சில பெண்கள் அவருடைய கல்லறையை போய் பார்த்து அதை சில ஒரு வேளை நினைத்திருக்கலாம், சில பர்ஃப்யூம் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு சுகர்ந்த வருத்தமிடுகிறதுக்காக அப்படிப்பட்டதான ஒரு பர்ஃப்யூம், அது ஒரு ஒரு சுகந்த வாசனையை உண்டு பண்ணுவதற்காக அப்படிப்பட்டதான வாசனையை திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி காலையில் எழும்பி போகும்பொழுது அவங்க சிந்தனையில் யோசித்தது என்ன தெரியுமா? யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி. யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? அவ்வளோ பெரிய கல்லாக அவங்க காலையில் எழும்பின உடனேயே அவங்களுடைய சிந்தனையில் அந்த கல் தான் அவங்களுடைய மைண்டில் வந்துச்சு. கல் தான் முதல்ல வந்துச்சு அவங்களுக்கு. யாரு 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 என்று சொல்லி. அப்போது அவங்களுக்கு அப்படிப்பட்டதான அந்த எண்ணத்திலேயே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. இயேசு உயிரோடு கூட எழுந்திருந்தார். எப்படி தெரியுமா கல்லறை திறக்கப்பட்டுச்சு? ஒரு தேவதூதனானவன் மேலிருந்து, பரலோகத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இறங்கி வந்தான். அவன் இறங்கி வந்த மாத்திரத்திலேயே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த கல்லை அப்படி அந்த அந்த முத்திரையை உடைத்து போட்டு அந்த கல்லை புரட்டி தள்ளினது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் கல்லை யார் புரட்டி தள்ளுவா? என் பிரச்சனை யார் மாற்றுவா? என் சூழ்நிலை யார் மாற்றுவா? வெண்கல கதவு போல இருக்குதே, இருப்பு தாழ்பால்களால் மூடப்பட்டிருக்குதே, என் ஆசீர்வாதம் எல்லாம் அந்தகாரத்தில் இருக்குதே, நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நிலைமைக்கு எப்படி போவேன்னு சொல்லிட்டு ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. இந்த வாசிக்கிற வசனத்தில் யாருக்கு தெரியுமா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். கோரேசே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், உனக்கு வெண்கல கதவை நான் உடைப்பேன், நீ அடுத்த அந்த வாசல் வழியாக பிரவேசித்து போவதற்கு முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன், நான் அதை உடைப்பேன், அந்த இருப்பு தாழ்பாலை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உன் கையில் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அறுத்து போடும், அபிஷேகம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கையில் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீ பேசுவீராக. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, அந்தகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் அவருடைய கைகளில் கர்த்தர் கொடுங்கப்பா. வேலையில் உயர்வை கர்த்தர் கொடுப்பீராங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாம் அடைக்கப்பட்ட கர்ப்பங்களும் திறக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் உங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கையில் கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில் வெளிப்படட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.